வணக்கம். தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உலக அன்பர்களையும் நண்பர்களையும் சந்திப்பதில் பெருமை கொள்கிறோம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024-2025. இப்பொழுது நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி அன்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களே, விடாமுயற்சியால் சாதனைகள் பல செய்யும் சிம்ம ராசி அன்பர்களே, இதுவரை பாக்கியஸ்தானமான 9ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 முதல் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான குடும்பஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான சகஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான சத்ருஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். குருவின் பார்வை பலன்களை பார்ப்போம். குரு 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒத்துழைப்பு நிச்சயம் ஏற்படும். மனதளவில் அமைதியும் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை நிச்சயம் மேம்படும். பொன் பொருள் சேர்க்கைக்கான சூழல் உண்டாகும். உணவு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். குரு 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உடல் அளவில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும். விவசாய பணிகளில் ஆர்வம் ஏற்படும். தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் முன்னேற்றம் உண்டாகும். வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள். தாயின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். குரு 9ஆம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் என்ன நடக்கணும் பார்ப்போம். எந்த ஒரு செயல்பாடுகளையும் அதன் தன்மைகளை அறிந்து மேற்கொள்ளவும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். குரு நின்ற பலன்களை பார்ப்போம். குரு தொழிற்ஸ்தானத்தில் நிற்பதால் அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும். எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும். நினைத்த சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும். அரசாங்க ஊழியர்களுக்கு நிச்சயம் இடமாற்றம் ஏற்படும். குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்ப்போம். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சிந்தனைகளில் தெளிவின்மையும் குழப்பமும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத சில தடைகளால் மாற்றங்கள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வமின்மை ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான செயல்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தனிப்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது, அதாவது தற்பெருமையான ரெண்டும் ஒன்று தான். தனி பெருமையாக காட்டிக்கொள்வதும் தற்பெருமையாக காட்டிக்கொள்வதும் ஒன்று தான். ஸோ அந்த பேச்சுக்களை குறைத்து கொள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை நிச்சயம் மேம்படுத்தும். ஸோ குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உயர் அதிகாரிகளிடத்தில் விவேகத்துடன் செயல்படவும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் இறக்கம் நிச்சயம் உண்டாகும். வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் அதிகரிக்கும். தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்ளவும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளால் மனதில் அமைதி உண்டாகும். நினைத்த இலக்குகளை அடைவதில் முயற்சிகள் அதிகரிக்கும். குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் தாய் வழி உறவுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள். வியாபார போட்டிகளை விடாப்பிடியாக முயற்சிகளால் வெற்றி கொள்வீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் சூழங்கள் நிச்சயம் உண்டாகும். குருவின் வக்கரகால சஞ்சார பலன்களை பார்ப்போம். குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்கர சஞ்சாரத்தில் இருப்பதால் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கணவன் மனைவிகளுக்கிடையே பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் அந்த ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவிகளுக்கிடையே நெருக்கம், ரொம்ப லவ் அதிகரிக்கும். கடன் தொடர்பான விஷயங்களுக்கு தெளிவான முடிவு பிறக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும். வெளியூர் சார்ந்த பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். ரகசியமான முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள்.
பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த வருடம் அதிகரிக்கும். குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்களை பார்ப்போம். பெண்களுக்கு கனிவான பேச்சுக்களின் மூலம் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களின் பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. வாழ்க்கை துணைவருடன் மனம் விட்டு பேசுவது புரிதலை மேம்படுத்தும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கான பயன்களை பார்ப்போம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. நட்பு வட்டங்களை பெரிதுபடுத்தும் உல்லாச பயணங்களால் நிறைய செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். பெரியோர்களின் வழிகாட்டுதல் புதிய வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். ஸோ அதனால் கவனத்துடன் செயல்படுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கான பயன்களை பார்ப்போம். உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த பொறுப்புகளும் முன்னேற்றமான வாய்ப்புகளும் நிச்சயம் கிடைக்கும். ஆசிரியர் பணிகளில் மதிப்பும் மரியாதையும் உயரும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும். தகுதிக்கு உண்டான வேலைவாய்ப்புகள் கிடைப்பதில் சில அலைச்சல்கள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த சில கவலைகள் குறையும். வியாபாரிகளுக்கான பயன்களை பார்ப்போம். வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் சூழல்கள் உண்டாகும். கூட்டணிகளிடத்தில் அதாவது பார்ட்னர்ஷிப் கட்ட அவங்க விட்டு கொடுத்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். எதிர்பார்த்த சில பல உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது மிகவும் நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவதில் கவனம் வேண்டும். நம்பிக்கையாக இருப்பவர்களின் மறுமுகம் நிச்சயமாக உங்களுக்கு புலப்படும். ஸோ ரொம்ப நம்பிக்கையானவங்க நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற அவங்க எல்லாருடைய இன்னொரு முகமும் உங்களுக்கு தெரிய வரும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். பிரச்சனைகள் சில நீங்கும். சரியா? கலைஞர்களுக்கான பயன்களை பார்ப்போம். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் மற்றும் வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும், பெரியோர்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், மறைமுகமான சில விஷயங்களை பற்றி புரிதல் அதிகரிக்கும். ஓகேவா? அரசியல்வாதிகளுக்கான பயன்களை பார்ப்போம். அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் பதவி விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சிறு சிறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கட்சி நிமித்தமான சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும். பயணங்களால் உடலில் ஒரு விதமான சோர்வும் அலைச்சலும் நிச்சயம் உண்டாகும். பொது நன்மைகளை பார்ப்போம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆதரவும், நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும், பெரியோர்களின் ஆலோசனைகளால் நல்லதொரு பொன்னான காலத்தையும் உருவாக்கி கொள்வீர்கள். இது அனைவருக்கும் பொதுவானது. சரியா? கவனம். எதில் கவனமாக இருக்கணும்னு பார்ப்போம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் உயர் அதிகாரிகளிடத்திலும் அரசு சார்ந்த விஷயங்களிலும் சற்று விவேகத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. இது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். சரியா? எந்த தெய்வங்களை வழிபடலான்னு பார்ப்போம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர உங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயம் குறையும். ஆகையால் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மறக்காமல் செய்யுங்க, விடாதீங்க. சிம்மராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி தங்களுக்கு 100% கணக்கு போட்டு பார்த்தா 50% தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த அளவு மதிப்பெண்களை பெறுவதால் எதையும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு முயற்சிகளை அதிகப்படுத்துவதால் நெருக்கடிகளை வெற்றி கொள்ள முடியும். ஸோ எந்த ஒரு நெருக்கடிகளையும் நீங்கள் சமாளித்து வெற்றி பெற முடியும். ஸோ 50% தான் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ சிந்தித்து செயல்படுங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம குறிப்பிட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள். அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றம் நிச்சயம் ஏற்படும். ஆகவே தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.